வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிஎஃப் மாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த ஸ்க்ராலிங் வீடியோவை தான் நாம் எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட மொபைலில் என்ன VPN வச்சுருக்கீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் பாக்ஸில் ட்ரெண்டிங் ஸ்க்ராலிங் கேப்கட் டெம்ப்ளேட்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்க ரெண்டாவதாக 2024ன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா யூஸ் டெம்ப்ளேட் ஆன் கேப்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைலில் கேப்கட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினாக்கா உங்களோட மொபைலில் உள்ள கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வீடியோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் எல்லா வீடியோவும் 10 செகண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வீடியோ வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கூட தாராளமாக ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா கரெக்டாக 10 செகண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிப்ஸ்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ப்ரிவியூ வீடியோ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரிவியூ வீடியோ பாருங்கள். வீடியோ ஏதாவது கிராப் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் எந்த வீடியோவை கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதோட லேயர் கீழே வந்து இருக்கும். ஸோ அந்த லேயரை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா கிராப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இதில் நீங்கள் வீடியோ எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்களோட கேலரியில் சேவ் ஆகிரும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட மொபைலில் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே சென்டராக இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 9:60 அதாவது 9:16 ரேஷியோ சைஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உள்ளே போயிடும். இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கேப்கட் மூலியமா எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூம் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவில் உள்ள வேல்யூமை ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டைம் லைனை கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த வீடியோ வந்து நாம் வந்து எடிட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக நாம் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி என்ன நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கனவில் வரவே எழாமல் சுவாசம் உயிரை தொட